கண்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டு சங்கிலிகளிலே கட்டப்பட்டு வேடிக்கையாய் அமரப்பட்டிருந்த உட்கார்ந்திருந்த மனுஷனாகிய சிம்சோனை பற்றி வேதம் சொல்லுது. பலன் இல்ல, என்ன செய்வதென்று தெரியாது, வாழ்க்கையெல்லாம் முற்று பெற்றது. ஒரே ஒரு வார்த்தை, சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, உம்முடைய பலனினாலே ஒரு விசை நீர் என்னை நினைத்து பார்த்து என் மேல் இரக்கமாயிரும். வானம் திறக்கப்பட்டது, பரலோகம் திறக்கப்பட்டது, தேவனுடைய ஆவியில் பலன் இறங்கி வந்தது. கண்கள் பிடுக்கப்பட்டவனும் கைகள் கட்டப்பட்டவனும் வேடிக்கையாய் வைக்கப்பட்டவனுமாகிய சிம்சோன் கர்த்தருடைய பலனால் நிரப்பப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியின் பலன் தனக்குள் இறங்கி வந்த பொழுது தான் முன்பு செய்ததை பார்க்கிலும் தன் வாழ்விலே அன்று செய்தது மறக்க முடியாததும் மறுக்க முடியாததும் ஆச்சரியமானதும் பெலிஸ்தியர் பயப்படக்கூடியதுமாயிருந்தது. கர்த்தருடைய பலன். ஹல்லேலூயா. தேவன் நம்மை பலப்படுத்துவார். மனுஷனால, உலகத்தில் இருக்கிற மருந்து மாத்திரையால ஒரு பலனை நமக்கு கொடுக்க முடியாது. ஆனா கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர், கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிறவர், கர்த்தர் நம்மை ஆரோக்கியப்படுத்துகிறவர், கர்த்தர் நம்மை பலவான்களாய் மாற்றுகிறவர். 100 வயது சென்றாலும் நீ வாலிபனை போல இருப்பாய். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பலனுக்காய் கர்த்தருடைய சமூகத்தில் வாஞ்சியுங்கள். அது சரீரத்திலும் ஆத்துமத்திலும் ஆவியிலும் தேவனுடைய பலன் கருளப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கர்த்தருடைய பலனை அடைவார்கள். ஆமென் சொல்லுங்கள். விசுவாசிக்கிறீர்களா?